நண்பர்களே, நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் வந்து புறா, குருவி, மைனா, தூக்கணாங்குருவி எல்லாமே அது பாட்டுக்கு கூடு கட்டி வசித்து வந்தது. இப்படியே போயிட்டு இருந்தது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா தான் அவங்க வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அப்போ வந்து எல்லோரும் கூடி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இந்த தூவனங்குருவி வந்து எல்லாத்தையும் அறிவுரை சொல்கிறது இந்த வேலையாகவே இருந்தது. அப்போ அந்த புறா இதெல்லாம், எப்பா நான் உனக்கு வந்து இந்த வேலை வேண்டாம், நீ வந்து எல்லாத்தையும் அறிவுரை சொல்கிறேன்ட்டு கடைசியில் நீ வந்து உங்களை மாட்டிக்க போகிற அப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிறேன், அதனால் எனக்கு என்ன, எனக்கெலாம் ஒரு ஆபத்தும் வராது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் புத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்றது. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அப்படியே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பாதுகாப்பாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் பயங்கர பெரிய மழை. அந்த மழை வந்து என்னென்னா பயங்கரமாக பெய்ஞ்சுது. அப்போ வந்து ஒரு குரங்கு மழையில் நனைஞ்சிக்கிட்டு அங்கே வந்து அந்த தூக்கணாங்குருவி கூட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது, உட்காந்துட்டு இருந்துதான். தூக்கணாங்குருவி வந்து அப்போ கவனிக்கல. அப்புறம் புறா கொண்டு பக்கத்தில் போச்சு. புறாங்கெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு பசங்க வந்து இருந்துருச்சு. அப்போ புறா சொல்லிச்சான், தூக்கணாங்குருவி சொன்ன ஞாபகம் இருக்கா, என்ன நீ சொன்ன ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அந்த குரங்கை பார்க்கணும், உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு, இவ்வளவும் கொடுத்துருக்காரு, ஆனாலும் நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஒரு வீடு கட்டி வசிக்கலையே. நாங்கள் பாருங்கள், எங்களுக்கு வெறும் ரெக்கையும் பறக்கிற சக்தி மட்டும் தான் இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வீடு கட்டி மழையில் நனையாமல் இன்பமாக வாழ்க்கை வரணும். குரங்கு அப்பயும் கண்டிப்பாக, அப்பயும் அதோட திருப்பியும் சீண்டிருக்கு, உங்களுக்கு தான் 2 கை கால் இருக்குல்ல, நீங்கள் வந்து வீடு கட்டிக்க வேண்டியதானே அப்படின்னு ஏழனாக பேசிருக்கு. ஏழனா பேசணும்னா அந்த குரங்குக்கு வந்து மன வருத்தமாக போயிடுச்சு. ஆஹா, நம்மளை வந்து இப்படி இந்த தூக்கணாங்குருவி வந்து கேவலமாக பேசிடுச்சு அப்படின்ட்டு, எனக்கு வந்து வீடு இதெல்லாம் கட்ட தெரியாது, வீடு கட்டினா அதை வந்து நான் பிரித்து போடாதான் தெரியுன்ட்டு அந்த தூக்கணாங்குருவி இருந்த கூட்டை வந்து பிச்சு கீழே இருந்துச்சு. உடனே அந்த தூக்கணாங்குருவி, ஆஹா நம்ம நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நம்ம அதை கேட்காமன்னு சொல்லி இப்போ அதுவும் நீயும் மழையில் அப்படின்ட்டு நினைவு விட்டு அது குரங்கு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த கதையில் என்ன தெரியுது, யாருக்கும் நம்ம வந்து அறிவுரை சொல்லக்கூடாது. இதுதான் இந்த கதையோட தலைப்பு.